தர்மபுரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற ஜெயராமன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உறவினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். தர்மபுரி மாவட்டம் நல்லமல்லி அடுத்த கீழ் ராஜாத்தோப்பு கிராமத்தை சேர்ந்த ஜெயராமன், வயது 52. இவருக்கு 2 மனைவிகள் உள்ளனர். முதல் மனைவி இறந்த நிலையில் 2வது மனைவியுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவர்களுக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலம், விவசாய நிலம் உள்ளது. அதை கோழிப்பண்ணையை வைத்து நடத்தி வந்தார். இவருக்கு கடன் பிரச்சனை என்பதால் தனது நண்பர் செல்வராஜ் என்பவரிடம் தனது நிலத்தை பத்திரத்தை வைத்து பணம் கேட்டுள்ளார். பத்திரத்தை பெற்றுக் கொண்ட நண்பர் செல்வராஜன் 10 லட்சத்துக்கு பத்திரத்தை அடமானம் வைத்துக் கொண்டு அதில் 3 லட்சம் மட்டுமே ஜெயராமன் கொடுத்துவிட்டு மீது 7 லட்சத்தை கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். இது குறித்து அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் ஜெயராமன் புகார் அளித்த நிலையில் அதியமான் கோட்டை காவல்துறை விசாரணை செய்து செல்வராஜிடம் ஒரு பத்திரத்தை மட்டும் வாங்கி கொடுத்துள்ளார். மீது உள்ள மற்றொரு பத்திரத்தை பெற்றுத்தர விசாரணை நடந்து வந்த ஒரு நிலையில் காலதாமதமானதால் மனம் உடைந்த அவர் தவறான நபர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த 4ஆம் தேதி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக் கொண்டு தீப்பற்றி கொண்டார். உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் வரவழைத்து அவரை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். உடனடியாக மருத்துவ குழு அவருக்கு மருத்துவ உதவி செய்த போது அவருக்கு 60% தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் இன்று அவர்கள் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் உறவினர்கள் விசாரணை முறையான செய்யவில்லை என்றும் உடலை பரமட்டம் என்று பிரச்சனை செய்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவத்தில் வந்த காவல்துறையினர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்திய உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் தங்களுடைய சாலை மறியல் இதை கைவிட்டு பின்னர் உடலை பெற்றுச் செல்வதற்கான அடுத்த கட்ட பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.